தனைப்புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி இவ்வவையில் கூடியுள்ள தமிழ் கவிஞர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். இன்றைக்கி நான் பேச எடுத்திருக்கிற புத்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய மண்டல விந்தைகள் அப்படிங்கிற புத்தகம். இது ஒரு தினமணி பத்திரிகையில் முதல்ல ஒரு சிறு கட்டுரை தொகுப்பாக வெளியாகி அதற்கப்புறம் என் ராமதுரை அப்படிங்கிறவர் முழு கட்டுரை தொகுப்பாக ஒரு நூலாகவே போட்ட புத்தகம் தான் இந்த சூரிய மண்டல விந்தைகள் அப்படிங்கிறது. இதில் எப்படி இந்த வானம் எவ்வளவு அழகானதோ எவ்வளவு ஆழமானதோ அதே மாதிரியான கருத்துக்களை உடைய புத்தகம் தான் இதுவும். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அழகும் ஆழமும் இந்த புத்தகத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ நாள் இங்கே வந்துட்டோம், இவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருச்சு, இவ்வளவு அறிவியல் வளர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வானத்தில் என்ன இருக்குது, சந்திராயன் 3 முதற்கொண்டு நம்ம உருவாக்கி நிலாவில் என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் வெறும் கண்களால் மட்டும் பார்த்து அந்த காலத்தில் என்னென்ன கோள்கள் இருந்தது அப்படின்றதுக்கும் அதில் பஞ்சாங்கம் முதற்கொண்டு எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ஃபுல்லாக சொல்லக்கூடியதாக இந்த புத்தகம் அமைகிறது. இதில் ஒவ்வொரு தனித்தனி கோளை பற்றியும் ஒரு புதுவிதமான தகவலை கொடுத்துட்டே இருந்தாங்க. நான் எத்தனையோ புத்தகங்கள் எடுத்து இதை நாளைக்கு படிச்சுக்கலாம், மீதி பக்கங்களை நாளைக்கு படிச்சுக்கலான்னு வச்சுருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தை எடுத்த பின்னாடி என்னை கீழே வைக்க விடாத புத்தகம் அப்படின்னா அதில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். இதில் முதல்ல சொல்லக்கூடியது புதன் அப்படிங்கிற கோள் பற்றி தான். இங்கே நிறைய பேர்த்துக்கு தெரியும், புதன் அப்படிங்கிறது தான் முதல் கோளாகவும் மிக சிறிய கோளாகவும் இருக்குது, சூரியனுக்கு அண்மையில் இருக்குது அப்படிங்கிறது. இது எல்லாத்துக்கும் தெரிந்த தகவல் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த புதனில் 2 முறை சூரியன் உதயமாகும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. அதே மாதிரி இந்த புதனில் நமக்கு பகல் அப்படிங்கிறது 12 மணி நேரமாகவும் இரவு அப்படிங்கிறது 12 மணி நேரமாகவும் இருக்குது. ஆனால் புதனில் 4 வாரம் பகலாகவும் 4 வாரம் இரவாகவும் இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நான் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த புதன் அப்படிங்கிறது என்னென்னா இருக்கிறதுலே சிறிய கோள் இல்லையா, சூரியனுக்கு அண்மையிலையும் இருக்குது. அதனால தானே என்னவோ இது வேகமாக சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய கோளாகவும் இது இருக்குது. இது அந்த புதனை பற்றி ஒரு சிறு சிறு தகவல் தான். இன்னும் ஆழமான தகவல்கள் நிறையாவே இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க மாட்டீங்க இல்லையா, அதனால் நான் எதையும் ஒரு பாதியோடு நிறுத்திட்டு போகிறேன். அதே மாதிரி நம்ம கலம்பகத்தில் இரட்டையர்கள் தெரியும், இரட்டை காப்பியங்கள் தெரியும், கபிலர் பரணர் போன்ற இரட்டையர்களை தெரியும். ஆனால் கோள்களில் இரட்டையர் யாருக்காவது தெரியுமா? குறைவு தான். வெள்ளியும் பூமியும் தான் அந்த இரட்டையர்களாக இருக்காங்க. அதாவது வெள்ளியும் பூமியும் பருமன்லேயும் அளவுலேயும் சரி எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் நீர்வளம் அந்த மாதிரியான இது இருக்காது. இருந்தாலும் அளவுகளில் ஒரே மாதிரி இருக்கங்காட்டி கோள்களில் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பூமி, அதாவது வெள்ளி அப்படிங்கிறது என்னென்னா எல்லா குடும்பத்துலேயும் எல்லா கூட்டத்துலேயும் ஒருத்தர் இருப்பாங்க. நான் மட்டும் சொல்கிறது என்னோட வழி தனி வழி, நான் இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி மொத்த கோள்கள்லேயும் தனியாக இருக்கிறது இந்த வெள்ளி மட்டும்தான். ஏன்னா நம்மளுடைய பூமி முதற்கொண்டு மற்ற கோள்கள்லாம் மேற்கிருந்து கிழக்காக சுற்றும், ஆனால் இந்த வெள்ளி மட்டும் கிழக்கிருந்து மேற்காக சுற்றும். அதே மாதிரி இதன் சுழற்சியின் காரணமாக நம்ம உவமையெல்லாம் சொல்லுவோம். என்னென்னா சூரியன் மேற்கு உதிச்சாலும் உதிக்குமே தவிர என் வாக்கு பொய்க்காது அப்படின்னு. ஆனால் வெள்ளியில் உண்மையாலுமே சூரியன் மேற்கு தான் உதிக்கும் அப்படிங்கிறது ஒரு தகவல். இந்த மாதிரி என்னென்ன இருக்குது, அதாவது அந்த வானவியல் பற்றி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிகிட்டே போவாங்க. அடுத்து சந்திரன். நான் எல்லா கோள்களை பற்றியும் சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட கோள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா கோள்களை பற்றியும் குறிப்பிட்ட அந்த விண்கற்கள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றியுமே இந்த நூலில் முழுமையாக சொல்லியிருப்பாங்க. சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இரவில் வரும். இப்போ இருக்கக்கூடிய கவிஞர்கள் வரைக்கும் எல்லாருமே ஒரு உவமைக்காக அந்த சந்திரனை பயன்படுத்திட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம சந்திரனுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதனுடைய மறுபக்கம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு இதாக தான் இருக்குது. நம்ம நினச்சிட்ருப்போம், சந்திரன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் நான் பார்த்துருக்கேன், பௌர்ணமி அன்னைக்கு முழுசாக பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியக்கூடியதாக இருக்குது, மற்றொரு பகுதியை சந்திரன் நமக்கு காட்டினதே இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த பூமியை காத்துக்கிட்டு இருக்க ஒரு ப்ரொடக்டர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சந்திரன் தான். ஏன்னா நம்ம மீது மோதக்கூடிய நிறைய விண்கற்களையும் நிறைய அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நம்மளை மோதாமல் காத்துட்ருக்கிறதும் இந்த சந்திரன் தான் அப்படிங்கிறதும்
அதே மாதிரி ஒரு ஒரு சின்ன வரலாற்று தகவல், கிபி 585 மே 25 வந்து ஒரு சந்திரன் ஒரு பெரும் போரையே நிறுத்தியிருக்கு. அது என்னென்னா, சூரிய கிரகணம் மூலமாக. நமக்கு தெரியும், முன்னாடியெல்லாம் சூரியன் உதிச்சாதான் போர் நடக்கணும், சூரிய அஸ்தமனமான போர் நிகழாது இல்லையா? அப்போ சந்திர கிரகணம் வந்தால் சூரியன் மறைஞ்சிருது இல்லையா? அதனால் போரை நிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு இதுவாக வந்து இந்த சந்திரன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அப்போ நமக்கு வந்து இந்த சூரிய கிரகணமோ இதெல்லாம் வந்து புதிதாக தெரியலாம். ஆனால் அந்த கால மக்களுக்கு அதை புதிதாக பார்க்குறவங்களுக்கு அது வந்து ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு இதாக தான் இந்த சூரிய கிரகணம் இதெல்லாம் எப்படி இருந்தது, அந்த கால மக்கள் அதில் எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு இந்த நூலில் வந்து தெளிவான கட்டுரையாக என் ராமதுரை எழுதியிருப்பார். அதே மாதிரி ஒரு வியாழன் இருக்குது. அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1300 பூமிகளை அதுக்குள்ளே அடக்க முடியும். அந்த அளவுக்கான பெரிய கோள் தான் வியாழன் அப்படிங்கிறதையும் நான் இதுலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் ஒரு முகவரி இருக்குது. இந்த பூமிக்கு ஒரு முகவரி இருக்குது. அது யாருக்கும் தெரியுமா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியலை. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பூமி 1A 3வது வீதி கேர் ஆஃப் சூரியன் அப்படிங்கிறது தான் பூமியினுடைய முகவரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமதுரை அவர்கள் வந்து ஒரு நகைச்சுவையாக வந்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒவ்வொரு கோள்களுக்கும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் அவர் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுருக்கக்கூடியது ரொம்ப அருமையாக இருக்கும். அது கண்டிப்பாக எல்லோரும் படித்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு விண்கலங்களே இல்லாமல் விண்ணில் போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீலை வந்து இந்த புக்கு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம லீப் ஆண்டு வருடம் வருது. உனக்கு எப்பப்போ பர்த்டேன்னு கேட்டால் சிலர் நகைச்சுவைக்காக February 30ன்னுலாம் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த லீப் ஆண்டு ஏன் வருதுன்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன் இந்த லீப் ஆண்டுனா, நமக்கு நல்லாவே தெரியும், பூமின்றது 24 மணி நேரமாக சுற்றாது, 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 வினாடிகள் தான் சுற்றுறோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த கணக்கை வந்து சரி கட்டணும் இல்லையா? என்னதான் இருந்தாலும் இந்த 23 நிமிடம் தானே ஒரு நாளாக இருக்குது. இந்த கணக்கை சரி கட்டுறதுக்காக தான் நம்ம லீப் ஆண்டு அப்படிங்கிறத கொண்டாடுறோம் அப்படின்னும், அதுவும் சில நேரம் தவறாக வருது அப்படின்றதுக்காக 100 வருடங்களுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு நிகழாது அப்படிங்கிறதும் வந்து ஒரு தகவலாக இருக்குது. இந்த தகவல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பூமி அதாவது இந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் அளவுக்கான தகவல் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் சூரியன் அளவிலான தகவல் வந்து இந்த நூலுக்குள்ளே இருக்குது அப்படின்னும், விண்கலங்களே இல்லாமல் விண்ணில் போய் ஆராய்ச்சி செய்ய இந்த நூலை படிக்கவும் என்று கூறிக்கிட்டு இந்த பேச வாய்ப்பளித்த எனக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.